والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا. ربنا زدنا علما. பரந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் இன்று இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துடைய மூன்றாவது பாடத்துடைய இடையில இருந்து படிக்க வேண்டி இருக்கிறது என்று நினைக்கின்றேன். அப்படித்தானே? இந்த இடத்துல இருந்து தான் படிக்க வேண்டுமா அல்லது இதை படித்து முடித்து விட்டோம் மூன்றாவது பாடத்தை? طيب اقرأ المثالين ثم اربط بين كل جملتين فيما يلي مستعملا لكن واعلم أن لكن من أخوات إن. அதாவது இங்கே உங்களுக்கு 2 உதாரணங்கள் தந்திருக்கின்றார்கள். இந்த 2 உதாரணங்களையும் நாங்கள் படித்துவிட்டு இதே போன்று நாங்கள் கீழே இருக்கக்கூடிய ஜும்லாக்களையும் 2 ஜும்லாக்களுக்கு இடையிலே இணைக்க வேண்டும். 2 ஜும்லாக்களுக்கு இடையிலே இணைக்க வேண்டும். லாக்கின்ன என்பது நாம் ஏற்கனவே சொன்னோம். லாக்கின்ன என்பது இன்ன உடைய அஹவாத் சகோதரிகளிலே உண்டு. அதாவது என்ன அமல் செய்யுமோ அதே அமலைத்தான் லாக்கின்ன என்பதும் செய்யும். என்ன அமல் செய்யும்? இன்ன என்பது ஒரு முபத்ததாவிலும் ஹபரிலும் நுழைந்தால், அதாவது ஜும்லா இஸ்மியாவிலும் நுழைகிற பொழுது முபத்ததாவுக்கு நஸ்பு செய்யும், ஹபருக்கு ரஃபு செய்யும். இன்ன நுழைந்ததற்கு பிறகு நாங்கள் என்ன சொல்வோம்? இஸ்மு இன்ன என்று சொல்வோம், முபத்ததா என்று சொல்ல மாட்டோம். ஹபருக்கு என்ன சொல்வோம்? ஹபரு இன்ன என்று சொல்வோம். அதே போன்று நாங்கள் லாக்கின்ன என்பது நுழைந்த பிறகு நாங்கள் என்ன சொல்வோம் என்றால் இஸ்மு லாக்கின்ன ஹபரு லாக்கின்ன என்று சொல்வோம். அடிப்படையில் அது ஒரு முபத்ததாவாகவும் ஹபராகவும் தான் இருக்கும். அது நுழைந்ததற்கு பிறகு இஸ்மு லாக்கின்ன ஹபரு லாக்கின்ன என்று சொல்வோம். எனவே லாக்கின்ன என்பதும் இன்ன உடைய அஹவாத் சகோதரிகளில் ஒன்று, அதாவது அந்த இனத்தை சேர்ந்தது, அதே அமரை செய்யக்கூடியது. இப்போது நாங்கள் உதாரணத்துக்கு வருவோம். அத்துல்லாபு கதீர். துல்லாபு கதீர், மாணவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அல் ஃபஸ்லு சகீருன். அத்துல்லாபு கதீருன் அல் ஃபஸ்லு சகீருன், மாணவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், வகுப்பறை சிறியதாக இருக்கிறது. அத்துல்லாபு கதீர் அல் ஃபஸ்லு சகீர். இதுவே இரண்டு ஜும்லாக்கள், 2 வாக்கியங்கள். முதல் வாக்கியம் அத்துல்லாபு கதீர், மாணவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு ஒரு கற்பனை வரும், மாணவர்கள் அதிகமாக இருப்பதாக இருந்தால் அந்த வகுப்பறையும் பெரிதாக இருக்கும் என்ற ஒரு கற்பனை வரும். எனவே அதை நீக்கும் விதமாகத்தான் நாங்கள் லாக்கின் என்பதை பயன்படுத்துகிறோம். எனவே ஒரு வாக்கியத்திலே வரக்கூடிய கருத்திலே சில தவறான சந்தேகங்கள் வரும் பொழுது அதனை நீக்கும் விதமாக லாக்கின் அமைந்திருக்கும். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்? அத்துல்லாபு கதீருன், மாணவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். லாக்கின்னல் ஃபஸ்ல, ஆனாலும் வகுப்பறை சகீருன், சிறியது. வகுப்பறை மாணவர்கள் அதிகமாக இருப்பதனால் வகுப்பறை பெரியதல்ல. ரைட்? மாணவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் ஒரு கற்பனை வரும். அந்த கற்பனை தவறானது என்பதை இந்த இடத்துல நாங்கள் லாக்கின் என்பதை பயன்படுத்தி என்ன செய்யறோம் என்றா விளக்குறோம் தானே. அப்ப துல்லாபு கதீருன், ஆனாலும் லாக்கின்னல் ஃபஸ்ல சகீருன். ஏன் ஃபஸ்லன்னு சொல்லி இருக்கிறோம்? அது இஸ்மு லாக்கின்ன சகீருன் ஹபரு லாக்கின்ன. அடிப்படையில் இங்க எப்படி இருந்தது? அல் ஃபஸ்லு முப்ததா, சகீர் ஹபர், அல் ஃபஸ்லு சகீருன். இப்ப லாக்கின்ன நுழைந்ததற்கு பிறகு லாக்கின்னல் ஃபஸ்ல, அல் ஃபஸ்ல இஸ்மு லாக்கின்ன சகீருன் خبر لكن. طيب انظروا إلى المثال الثاني. حامد مجتهد لا صديقه كسلان. حامد ஒரு முஜ்தஹித், ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர், முயற்சி உள்ளவன். சதீகுஹு, ஆனாலும் அவனுடைய சதீக் நண்பன்
كسلان சோம்பேறி. صديقه كسلان. ஹாமித் முஜ்தஹிதா இருந்தால் நண்பரும் முஜ்தஹிதா இருக்கணும் என்றது கட்டாயம் இல்லை. சில நேரம் சிலர் நினைப்பார்கள், அதனால நாங்கள் லாக்கின்னே பயன்படுத்தி என்ன சொல்றோம், ஹாமிதுன் முஜ்தஹிதுன் லாக்கின்ன صديقه كسلان. லாக்கின்ன صديقه كسلان. ஆனாலும் அவனுடைய நண்பன் كسلان சோம்பேறி. ஆனாலும் பட் தான் லாக்கின்ன. طيب من يذكر لنا التمرين؟ جوانا. نعم جوانا. محمد طويل لكن حامدا قصير. نعم أحسنتي. محمد طويل لكن حامدا قصير. نعم فيروسي. آمنة مجتهدة لكن أختها كسلى. نعم أحسنتي. آمنة مجتهدة لكن أختها அவருடைய أختها என்றது உக்தான் மாட். உக்தஹா கஸ்லா. கஸ்லா என்றால் சோம்பேறியான பெண். கஸ்லானுடைய முஅன்னத் கஸ்லா தானே. கஸ்லானுடைய முஅன்னத் كسلى لكن أختها كسلى سومبيري. نعم الثالث ظافر. الدرس طويل لكن هو سهل. إلا வேற யார் வாரீங்க சொல்லுங்க சிஸ்டர். هذا الدرس لكنه سهل. திரும்ப சொல்லுங்க. هذا الدرس طويل لكنه سهل. نعم பாருங்க. هذا الدرس இந்த பாடம். هذا الدرس طويل. هذا الدرس طويل இது நீண்ட ஒரு பாடம், அதனால கஷ்டம் கிடையாது தானே. ஆனாலும் லாக்கின்னஹுன்னு தான் சொல்லணும். லாக்கின்னஹுன்னு சொல்லக்கூடாது. லாக்கின்னஹு இன்னஹுன்னு தான் நாங்கள் சொன்னோம். லஅல்லஹு தானே. இன்ன வரும் பொழுது இன்னஹு அன்னஹு லஅல்லஹு. அதே மாதிரி லாக்கின்னஹு தான் சொல்லணும். லாக்கின்னஹு. ஆனாலும் அது சஹலுன். طيب லஹுவானது الرابع. من يجيب؟ شيرين أستاذ. فاطمة. شيرين أنجاد رمضان فاطمة. سيارتي قديمة لكنها قوية. نعم أحسنتي. سيارتي قديمة لكنها قوية. لكنها قوية. بقدر كتبنا إنه ورم سيارة قديمة عندها அது வந்து ضعيف عند கருத்து வரும். அதனால அதை நீக்குமுகமாக நாங்கள் என்ன செய்யறோம், لكنها قوية. لكنها قوية. نعم أحسنتي. أخي متزوج لكني عزب. نعم أحسنتي. أخي متزوج. أخي متزوج. متزوج أول ترى من معنى ثاني. لكني أنا சொல்லக்கூடாது. لكني ஆனாலும் நான். لكني عزب. ஆனாலும் நான் ஒரு திருமணம் ஆகாதவர். طيب خير النساء أستاذ. نعم تفضلي. إبراهيم فقير لكن عمه غني جدا. نعم إبراهيم فقير. إبراهيم فقير لكن عمه غني جدا. غني جدا. طيب السابع. نسرين بانو. قوية. نعم قوية. قوية. قوية قوي بلمانا. قوية بلمانது தானே. قوية ضعيفனுக்கு மாற்றம். ضعيف قوي. نعم சொல்லுங்க சிஸ்டர். யார் சொல்ல பாத்தீங்க? بيتك جميل جدا لكنه صغير. نعم بيتك جميل جدا لكنه صغير. لكنه صغير. بيتك جميل جدا لكنه صغير. طيب தெரியா சொல்லிருந்தால் இடையில கேட்டுக்கொள்ளலாம். ஜமீல் ஜித்தன்ங்கிறதுக்காக அது பெரியதில்லை தானே. لكنه صغير. لكنه صغير. طيب اقرأ المثالين ثم أدخل كأن
على الجمل الآتية علما بأن كأن من أخوات إن. ரைட், இங்க 2 உதாரணங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. லாக்கின்ன மாதிரி கஅன்னங்கிறதும் மின் அகவாத்தி இன்னவுடைய அகவாத்துகள்ல உள்ளதுதான், இன்னவுடைய ஒரு சகோதரி தான் தானே. அதாவது என்ன அமல் செய்யுமோ அதே அமலைத்தான் இந்த கஅன்னங்கிறதும் செய்யும். அதாவது என்ன செய்யும்? முபத்ததாவுக்கு நஸ்பு செய்யும், ஹபருக்கு ரஃபு செய்யும், அதுக்கு பிறகு இஸ்மு கஅன்ன ஹபரு கஅன்ன என்று நாங்கள் அவைகளுக்கு சொல்லுவோம். உதாரணத்தை பாருங்க. மன் ஹாதல் ஃபதா, மன் ஹாதல் ஃபதா கஅன்னஹு அஹூக, கஅன்னஹு அஹூக. கஅன்னன்றது அர்த்தம் என்ன? கஅன்னன்றதுடைய அர்த்தம் என்னன்னு நான் பார்ப்போம் இதுல. மன் ஹாதல் ஃபதா, இந்த ஃபதா யார்? இந்த வாலிபன் யார்? கஅன்னஹு அஹூக், அவன் உன்னுடைய சகோதரனை போன்றிருக்கிறான். அப்படின்னா இவருக்கு உன்ன மாதிரி இருக்கிறாரு என்றது அதான் சொல்றாரு. அவர் உன்னுடைய சகோதரனாக இருப்பார் போல. கஅன்னஹு அஹூக, கஅன்னஹு அஹூக, உன்னுடைய சகோதரனை போன்று. கஅன்னஹு அஹூக. இத பாருங்க. மன் ஹாதிஹி திஃப்லது, இந்த சிறுமியார். மன் ஹாதிஹி திஃப்லது கஅன்னஹா உக்துக, கஅன்னஹா உக்துக, அவள் உன்னுடைய சகோதரியை போன்றிருக்கிறார். இந்த கஅன்ன எதுக்கு நாங்க எந்த 2 அர்த்தத்துல பயன்படுத்துவோம்? ஒன்று என்னண்டா, அப்படி நினைக்கிறேன் என்ற மாதிரியான அர்த்தத்துல என்ன செய்யப்படும்? பயன்படுத்தப்படும். இன்னொன்று என்னண்டா, போல, இதை போல இது அப்படின்ற அந்த போல தஷ்பீஹுக்கு பயன்படுத்தப்படும். ரைட். அல்லது நாங்க நினைக்கிறதுக்கு என்ன செய்வோம்? கஅன்னைய பயன்படுத்துவோம். ரைட். கஅன்ன என்ன செய்யும்டா, அதே ஏற்கனவே செய்த இன்ன செய்யாமல், லாக்கின்ன செய்தாமல், லால்ல செய்தாமல் அதே அமலைத்தான் கஅன்ன என்றதும் செய்யும். ரைட். இப்ப இந்த உதாரணங்களை நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் அது தெளிவாகும். ரைட். முதலாவது ரம்லான் ஃபாத்திமா, ரமதான் ஃபாத்திமா முதலாவது, பாரிஷா இரண்டாவது. கஅன்னஹு ஜமீல், முடிங்க என்ன நிறுத்துறீங்க? கஅன்னஹு ஜமீலுக் சொல்லுங்க உஸ்தாத். طيب كأنه زميلك, كأنه زميلك, அவன் உன்னுடைய வகுப்பு நண்பனை போல. நான் என்ன அர்த்தம்டா, உன்னோட வகுப்பு நண்பர் நினைக்கிறேன் என்றதுதான் அர்த்தம் தானே. கஅன்னஹு, அவன் உன்னுடைய வகுப்பு நண்பர் போல. கஅன்னஹு زميلك, كأنه زميلك, كأنه زميلك. طيب زميلك. الثاني كأنها طبيبة. نعم كأنها طبيبة, كأنها طبيبة, அவள் ஒரு வைத்தியர் போலும், வைத்தியர் போலும். كأنها طبيبة, كأنها طبيبة. نعم. من؟ نسكيا إبراهيم. نسكيا مناد إبراهيم نالاد فيروسي أنجاد. نعم. كأنهم طلاب. كأنهم طلاب, அவர்கள் மாணவர்கள் போலும். كأنهم طلاب. نعم. அடுத்தால் உஸ்தாத் அவங்க துல்லாபன் எப்படி துல்லாபன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. طلاب இல்ல, طلابun, طلابun. خبر كأن, خبر كأن مرفوع, رفع தான் செய்யப்படும் தானே. خبر كأن رفع தான் செய்யப்படும். பாருங்க. உஸ்தாத் இந்த இடத்துல எல்லாமே நம்ம அமீர் தானே பார்க்கணும். அமீர் தானே. اسم كأن ضمير, خبر كأن طلاب. اسم كأن ضمير, خبر كأن طلاب. இங்க كأنه زميلك, كأنه زميلك, இந்த லூ தான் خبر كأن தானே. அது முதாஃப் முதாஃப் இலைஹி. ரைட். அதனால தான் லூ என்ற நஸ்பு ரஃபு செஞ்சிருக்கிறோம். கஸமீலு. طيب அடுத்து كأنت مريض. كأنك مريض, كأنك مريض, كأنك مريض. நீ நோயாளி போலும், நீ நோயாளி போலும். كأنك مريض, كأنك مريض. نعم. அடுத்தால் ஃபைருசி.
كأنه مدرس جديد. نعم كأنه مدرس جديد كأنه مدرس جديد புதிய ஆசிரியர் போல அவன் كأنه مدرس جديد அவன் புதிய ஆசிரியர் போலும் طيب السادس فريدة فاطمة تفضلي كأنك أخو مريم யார் சொல்லுவாங்க யார் சொல்லுவாங்க ஜெயராணி சொல்றோம் சார். சொல்லுங்க ஃபௌசியா ஜெயராணி சொல்றோம். ஜெயலானி கஅன்னகி உக்து மரியம. كأنك أخت مريم كأنك أخت مريم أنت كأنك أنت كأنك دني كأنك நீ போல எதை போல உஹ்து மரியம் நீ உஹ்து மரியம் போல மரியமுடைய சகோதரி போலும் நீ மரியமுடைய சகோதரி கஅன்னகி உஹ்து மரியம் கஅன்னகி உஹ்து மரியம் ஏன் மரியம் என்று சொல்லி இருக்கிறோம் மம்னூன் மின ஸர்ஃப். முதாஃப் இலைஹி வந்திருக்கு. அது முதாஃப் இலை மம்னூன் மின ஸர்ஃப் யார் சொல்றாங்களோ அது பிழை ரைட் என்ன சொல்லணும் அது முதாஃப் இலைஹி அது முதாஃப் இலைஹி அதனால தான் அதுக்கு ஜர் செஞ்சிருக்கிறோம் ஃபத்ஹா கொண்டு ஏன் ஃபத்ஹா கொண்டு ஜர் செய்யறதா தான் மம்னூன் மின ஸர்ஃப் طيب اقرأ ما يلي اقرأ ما يلي طيب யார் வாசிக்க வரீங்க ஷெரீன் உஸ்தாத். சரி 11 طالبة 12 طالبة 13 طالبة 14 طالبة 15 طالبة 16 طالبة 17 طالبة 18 طالبة 19 طالبة 20 طالبة. طيب بارك الله فيك بارنا 11 طالبة طالبا نرتبط طالبة இங்க நாங்க ஏற்கனவே 10 வரையில் உள்ள இலக்கங்கள் படிச்சிருக்கிறோம் இந்த இலக்கங்களை பாருங்க 11 طالبا 11 எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க 11 طالبا நீங்க எல்லாத்துலயும் உண்ட கவனிக்கிறீங்க இந்த 11 இருந்து 19 வரையில என்ன சொல்லப்பட்டிருக்கு மஅதூத் சொல்லும் பொழுது முஃப்ரதாக தான் சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி அது நஸ்புடைய நிலையில தான் இருக்கு நஸ்புடைய நிலையில இருக்கு நக்கிராவாக கொண்டு வரப்பட்டிருக்கு ரைட் நஸ்புடைய நிலையில இருக்குது முஃப்ரதா இருக்குது நக்கிராவாக இருக்குது இப்படித்தான் 99 வரையில இப்படித்தான் வரும் 99 வரையிலையும் இப்படித்தான் வரும் இப்போதைக்கு நாங்க இந்த 20 வரையிலத்தை பார்ப்போம் 11 இப்படித்தான் நாங்க 11 சொல்றோம் ரைட் இது எந்த ஒரு மாற்றமும் இதுல வராது 13 14 இந்த நஸ்பு செய்யப்பட்டுதான் இருக்கும் 14 அத நஸ்பு அல்ல இந்த ஃபத்ஹா செய்யப்பட்டுதான் இருக்கும் அதுக்கு முன்னால யாராவது எப்படி மாறினாலும் ஃபாயிலா வந்தாலும் மஃபூல் பிஹியா வந்தாலும் மஜ்ரூராக வந்தாலும் எப்படி வந்தாலும் 14 தான் அர்பாத்தி அப்படியெல்லாம் வராது ரைட் அர்பாத்து என்றெல்லாம் வராது இந்த 11 இருந்து 20 வரையில இப்படிதான் இருக்கும் சரி 15 ரைட் அல்ல 15 இப்படிதான் வரும் இதுல மாற்றம் எதுவும் வரமாட்டாது இந்த 12 மட்டும் என்ன செய்ய வேண்டாம் 12 மட்டும் மாறும் 12 மட்டும் 12 என்று மாறும் ரைட் எப்ப 12 என்று மாறும் இஸ்னானி என்றது முசன்னா தானே அதனால 12 என்று நஸ்புடைய நிலையிலும் ஜருடைய நிலையிலும் மாறும் ரஃபுடைய நிலையில 12 என்று தான் வரும் இன்னொரு விஷயம் 12 உங்களுக்கு தெரியும் இந்த ஹம்சத்து வசூல் நாங்க ஏற்கனவே ஹம்சத்து வசூல் வரக்கூடிய சொற்கள் அஸ்மாக்கள் பெயர் சொற்கள் சில படிச்சிருக்கிறோம் என்னென்ன படிச்சிருக்கிறீங்க ஹம்சத்து வசூல் வரக்கூடியது இப்னு இஸ்ம் இம்ரா ரைட் அதுல ஒன்றுதான் இது இஸ்னானி என்றது அதுல வரக்கூடிய ஹம்சத்து வசூல் ரைட் இப்படி 10 பேர் சொற்கள் தான் இருக்குது கிட்டத்தட்ட இஸ்னானி என்கிறது ஹம்சத்து வசூல்
அதனால அது இடையில வரும் பொழுது விழுந்துடும் சட்டம் நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க. ரைட், இதுதான் இங்க உள்ள சுருக்கம். 11 طالبة 12 طالبة 13 طالبة 14 طالبة 15 طالبة 16 طالبة 17 طالبة 18 طالبة 19 طالبة 20 طالبة 20 طالبة. ரைட், இதை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. ரைட், இதில் இன்னொரு விஷயம் இருக்கு, ஆனால் அதை நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வந்தால் பார்ப்போம், எல்லாம் இல்லாட்டி குழப்பிக்குவீங்க. ரைட், 9வது இக்ரா மாயலி. இக்ரா மாயலி பின்வரக்கூடியது வாசி. ثم اكتبه مع كتابة الأرقام الواردة فيه بالحروف. இங்க ரகம்ல உங்களுக்கு தந்திருக்கிறத நீங்க என்ன செய்யணும்? ஹுரூஃப்ல எழுத்துல எழுதணும். ரைட், இப்போதைக்கு நாங்கள் வாசிக்கலாம். உங்களுடைய பயிற்சியில நீங்க எழுதி அனுப்பும் பொழுது எழுத்துல எழுதி அனுப்புங்க. முதலாவது யார் வாசிக்க வரீங்க? ஃபைரூசி, ரெண்டாவது ஃபாரிஷா, மூணாவது நஸ்ரீன் பானு, நான்காவது யாரு? ரமதான் ஃபாத்திமா, அஞ்சாவது ஜுவானா, ஆறாவது. ரைட், போதும். அடுத்தது முதலாவது. في الفصل 19 طالبة. نعم، في الفصل 19 طالبة. பாருங்க, 19 طالبة. 9 என்று நாங்க சொல்ல தேவையில்லை, அது முப்ததான்றதுனால 9ன்னு சொல்றோம்ல, 9 தான் சொல்றோம். ஏண்டா அது அப்படி தர்கீப் முரக்கப் மபினி, அது மாத்தம் ஒன்றும் வராது. ரைட், 19 طالبة في الفصل 19 طالبا. نعم، الثاني. عندي 15 كتابة باللغة العربية 12 كتابة باللغة الفرنسية. طيب, நீங்க வாசிச்சதுல 2 பிழை இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்களே கிதாபான்னு சொன்னீங்க. ஏன் கிதாபான்னு சொன்னீங்க? நிறுத்தும் பொழுதுதான் கிதாபான்னு சொல்லணும். இடையில வரும் பொழுது கிதாபன். அடுத்த பிழை என்னண்டா, இந்த வாவு வாசிக்கல நீங்க. ரைட், இப்ப வாசிங்க பாப்போம். عندي 15 كتابا باللغة العربية 12 كتابا. வாவுண்டு இல்லையா? ஆமா உஸ்தாத், வாவு இருக்கு, கவனிக்கல. வாசிங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிக்க உஸ்தாத். எப்படி சரி. عندي 15 كتابا باللغة العربية و12 كتابا باللغة الفرنسية. ஃபிரான்சியானும் ஃபரன்சியானும் 2 மாதிரி எழுதப்படும். சிலர் ஃபிரான்சியா பில ஃபரன்சியா சரி. இப்போ எங்களுக்கு அது தேவையில்லை. ரைட், இப்போ மாணவர் ஆசிரியர் ஃபிரான்சியான்னு தான் நீங்கள் ஹரக்கத்து வச்சிருக்காரு. அதனால எப்படியும் வாசிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபிரான்சியா இல்லை ஃபரன்சியா. இப்போ இங்க ஒரு இடத்துல இந்த வாவு பிறகு அவங்க எப்படி வாசிச்சாங்கடா, وَإِثْنَا கிதாபன். சரியா பிள்ளையா? நாங்க சொன்னோம் ஹம்சா இஸ்னாண்டா ஹம்சா வந்து அது விழுந்துடும். அப்ப 12 கிதாபன் பில்லுகத்தில் ஃபிரான்சியா. ரைட், அப்ப அரபு மொழியில 15 புத்தகங்களும் பிரான்ஸ் மொழியில 12 புத்தகங்களும் என்னிடம் இருக்கின்றன. عندي 15 كتابا باللغة العربية و12 كتابا باللغة الفرنسية. نعم، الثالث. رأى يوسف عليه السلام في المنام 11 كوكبا. نعم، رأى يوسف عليه السلام في المنام 11 كوكبا. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுல மனாம்ல 11 நட்சத்திரங்களை கண்டார். طيب, அடுத்த عندي 20 ريالا
طيب عندي 20 ريالا. عندي 20 ريالا. طيب الخامس. اوكي. كم فندقا في هذا الشارع؟ فيه 13 فندقا. نعم. كم فندقا في هذا الشارع؟ فيه 13 فندقا. طيب கருத்தறி அடிக்க கலாம் யாருக்காவதுன்னா இந்த ஸ்ட்ரீட்ல இந்த பாதை ரோட்ல வீதியில எத்தனை ஹோட்டல் இருக்குது. طيب فيه 13 فندقا. نعم جوانا. في هذه المدينة 14 مسجدا. نعم في هذه المدينة 14 مسجدا. مدينة سيتي عندنا هرتلا. طيب 14 مسجدا. பாருங்க இதுல இங்க எங்கேயுமே வாவ் இல்லை பாருங்க. أحد وعشرة إلا 11 16 17 18 19 14 15 வாவ் இடையில வந்திருக்கா? வந்து இப்படித்தான் வரும். 10 அதாவது 19 வரையில இப்படித்தான் வரும். 11 to 19 வரையில இந்த ரெண்டை இணைக்கிறதுக்கு நாங்க வாவெல்லாம் கொண்டு வர மாட்டோம். சரி, ரைட். அடுத்தது யார் சொல்றீங்க? خيرونيسا أستاذ. فوزيا. إبراهيم أستاذ. خيرونيسا. அடுத்தது ஃபௌசியா. 9வது இப்ராஹிம். ரைட், அவ்வளவுதான். ثمن هذا الكتاب 18 ريالا. இது எத்தனை؟ سوري سبعة سوري أستاذ. نعم. ثمن هذا الكتاب 17 ريالا. نعم ثمن هذا الكتاب 17 ريالا. طيب அப்போ 17 ரியால் வந்து ஹபராக இருக்கிறதுனால அதுக்கு நாங்கள் ரஃபு செய்யணும்னு சொல்லி என்ன செய்யலாது? சபாத்துன்னு சொல்லலாது தானே? சபாத்தா சொல்லணும். இது வந்து இப்படி தான் வரும். இது வந்து மபனி 17 ரியாலா. طيب أكثر. صلى أستاذ. شنو؟ في هذا الكتاب 20 درسا. نعم في هذا الكتاب 20 درسا. 20 درسا في هذا الكتاب 20 درسا. نعم. التاسع. إبراهيم. في السنة 12 شهرا. نعم في السنة 12 شهرا. في السنة 12 شهرا. شايكم بالذات برام. في السنة 12 شهرا. طيب أدرتم إلى رقمه بريم سناندال وردم عند في السنة 12 شهرا. طيب نعم. أستاذ. نعم. இப்போ ثلاثة عشر طالبا. இப்போ தாலிபத்தன் அப்படின்னு வரும்போது இது அப்படியே தான் வருமா? மாறாதா? மாறும். என்ன உங்களோட பேர்? யாசிதா. طيب மாறும். ஓகே. அதான் நான் முன்னர் புற சொல்றேன்னு சொன்னேன். طيب ஓகே. சின்ன மாற்றம் தான். என்ன மாறும்டா ثلاثة ثلاثة மாறும். أربعة இங்க معدود مؤنث ஆகும்போது. طيب اقرأ ما يلي. اقرأ ما يلي. இங்க இருக்கக்கூடியதை வாசிக்கணும். ரைட். யார் வரீங்க? ரம்லான் ஃபாத்திமா. اقرأ رمضان. الدرس الأول، الدرس الثاني، الدرس الثالث، الدرس الرابع، الدرس الخامس، الدرس السادس، الدرس السابع، الدرس الثامن، الدرس التاسع، الدرس العاشر. نعم أحسنت بارك الله فيك. الدرس الأول பாருங்க, முதலாவது பாடம். அவ்வல்ன்றது வாஹித் அல்ல. வாஹித்னா ஒன்று. இது வந்து ஆர்டினல் நம்பர்ஸ் தானே. முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஃபர்ஸ்ட்,
செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி சொல்றது. அத்தர்சுல் அவ்வல், அத்தர்சு தானி, அத்தர்சு தாலித், முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது பாடம், நான்காவது பாடம், ஐந்தாவது பாடம். பாடம் 5 அல்ல, ஹம்சாண்டா 5 தானே. இங்க வந்து ஹம்சா இல்ல. அல் ஹாமிஸ் ஐந்தாவது, அர்ராபி நான்காவது. ரைட், இப்படி வரும் பொழுது இது வந்து சிஃபத்தாக வரும். இந்த அதத் தர்தீபி நாங்கள் என்ன சொல்லுவோம்? அதத் தர்தீபி, ஓர்டரை சொல்லக்கூடிய நம்பர்ஸ் தானே, அதத் தர்தீபி. இது வந்து எப்படி வரும்டா, அந்த முன்னால வர சொல்லுக்கு சிஃபத்தாக வரும். இதா வரும், சிஃபத்தாக வரும். முதலாவது பாடம். இந்த தர்ஸ் வந்து மௌசூஃப் அல்ல உலசான், இதெல்லாம் சிஃபா அல்லது அதாவது நாத். நாத் தர்ஸ் வந்து மனூத், சிஃபா நாத்தண்டா முறை அர்த்தம் தானே. இதெல்லாம் நாத்தாக வரும். தர்ஸ் மனூத். இப்ப நாங்க பயிற்சிக்கு வருவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. الدرس الأول، الدرس الثاني، الثالث، الرابع، الخامس، السادس. பாருங்க, சித்தான்னு சொல்றல, சாதிஸ் தானே. السادس சித்தாண்டா 6, சாதிஸ் என்றால் 6வது. السابع، الثامن، التاسع، العاشر. إنعت الأسماء الآتية بالعدد الترتيبي. வரக்கூடிய இஸ்ம்களை அதத் தர்தீபியை கொண்டு என்ன செய்யுங்க, நாத்து கொண்டு வாங்க. அதுக்கு அதை வரணிங்க. எப்படியான அல் முஷ்தக், அல் முஷ்தக் மின் அல் அததில் மத்கூர், இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அததுல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அதத் தர்தீபியை நீங்க கொண்டு வரணும். ரைட், அமாம குல்லி வாஹிதி மின்ஹா, இந்த ஒரு சொல்லுக்கு முன்னால, அஸ்மாக்களுக்கு முன்னால என்ன செய்யப்பட்டிருக்குது, ஒரு அதத் காட்டப்பட்டிருக்கு. அந்த அததிலிருந்து நீங்க அதத் தர்தீபியை கொண்டு இந்த சொற்களை வர்ணிக்கணும். நாம் என்ன கேள்வி? சார் அப்போ நீங்க அது வந்து சிஃபத்துன்னு சொன்னீங்கல்ல, அப்போ வந்து அதுக்கு வந்து அதது மஅதூதுன்னு வராது, ஏன்னா சிஃபத்துன்னு மட்டும்தான் தர்க்கீப் கொடுக்கணும். சிவத்தான். அதாவது நீங்க அதத் மாதூதன் எங்கேயும் தர்க்கீப் கொடுக்கறது இல்லை. தர்க்கீப் கொடுக்கும் பொழுது அதத் மாதூதன் சொல்றோம்ல, அதுக்கு ஒரு ஏராபன் இருக்கும் தானே. அதத் மாதூதன்ற நாங்க விளங்குறதுக்கு தான், அதத் மாதூத் சொல்லி அதுக்கு சொல்றோம். இங்க உதாரணமா 11 தாலிபன் என்றதுக்கு எங்கேயாவது தர்கீப் சொல்லும் பொழுது அதத் மாதூதன் சொல்றோம்ல, தாலிபன் வந்து தமீசன்னு தான் நாங்க சொல்லுவோம். அது ஃபாயிலா இருக்கும், முப்ததா இருக்கும், ஹபரா இருக்கும். ரைட், ஏராபுக்கு வேற ஏதாவது இருக்கும். ரைட், யார் வாரீங்க முதலாவது? فريدة فاطمة. إبراهيم. فريدة فاطمة. اليوم الثامن. نعم، اليوم الثامن. என்ன அர்த்தம் فريدة فاطمة اليوم الثامن என்றால்? 8வது நாள். 8வது நாள். نعم، إبراهيم. الطالب الثالث. الطالب الثالث، الطالب الثالث. نعم، فيروسي. الدرس العاشر. الدرس العاشر என்ன அர்த்தம்? 10வது பாடம். 10வது. வைரஸ் எப்படி நாங்க 10 பாடங்கள் என்று சொல்லுவோம்? 10 பாடம் அஷர. அஷரத்து. அஷரத்து தர்ஸ். அஷரத்து தர்ஸ் என்று சொல்லுவோம். துருஸ். அஷரத்து. அஷரத்து துருஸ். نعم، الدرس العاشر 10வது பாடம். அஷரத்து துருஸ் என்ற 10 பாடங்கள். طيب، அடுத்தார் யாரு? ரம்லான் ஃபாத்திமா. نعم. الصفحة التاسعة. எப்படி திரும்ப சொல்லுங்க? الصفحة التاسعة. வேற யாருக்காவது கருத்து இருக்கா? ஜுவானா. الصفحة التاسعة. نعم، الصفحة التاسعة. صفة موصوفة என்ன செய்யும்? சிஃபத் வந்து நாத் மனூத் என்றால் நாத் என்ன செய்யும்னா மனூத்தை போலதான் வரும். இதுல அது இது மனூத் முஅன்னஸாக இருந்தால் நாத்தையும் நாங்க முஅன்னஸாக தான் கொண்டு வரணும். அது மாரிஃபாவாக இருந்தால் நாங்க நாத்தையும் மாரிஃபாவாக கொண்டு வரணும். அது முஃப்ரதாக இருந்தால் இதையும் நாங்க
முஃப்ரதாக கொண்டு வரும். அது ரஃபு செய்யப்பட்டிருந்தால் மனோத் நாத்தையும் நாங்கள் ரஃபு செஞ்சு தான் கொண்டு வரணும். طيب الصفحة التاسعة الصفحة التاسعة. طيب محمد அடுத்து ساجدة الجزء جزء. أول சொல்லுங்க. الجزء أول الجزء الأول ثاني الجزء الأول الجزء الأول என்ன அர்த்தம்? first جزء. نعم first جزء முதலாவது جزء. نعم ساجدة الستة رابع என்ன في ستة رابع அப்படின்னு என்ன அர்த்தம் வரும்? في في سنة في سنة رابع என்ன தாபிர் என்ன பிரச்சனை? رابع அது வந்து சொல்றாங்க. நான் வரும்போது ஹரக்கத் வந்து ஒன்னா வரும்ல. எப்படி வரும்? இது வந்து நம்பரா இருக்கிறதுனால அது மபனி மாறாது. ராபிஉ தடை சுற்றது என்னுடைய அதாவது ஃபிஸ்ஸனத்திர் ராபிஅத்தி ஃபிஸ்ஸனத்திர் ராபிஅத்தி என்று வரும். எது மாறாது நம்பர்? இங்க மட்டும்தான். இங்க இந்த 11 இருந்து 19 வரையில் உள்ளது மட்டும்தான் அஹதாஷர நான் சொல்லிக்கிறேன் மாறாதுன்ற. அடுத்தது எல்லா நம்பர் மாறும். அடுத்த எல்லா அததும் இராபுக்கு ஏற்ற முறையில அதனுடைய இராப் என்ன செய்யும்? வெளிப்படையாகும், மோரபாகத்தான் வரும். அது மபனி கிடையாது. ரைட்? இங்க ராபிஅத்தி அப்படி தானே சனத்திர் ராபிஅத்தி. நாம் ஃபிஸ்ஸனத்திர் ராபிஅத்தி. நான் என்ன பிரசனத்திர் ராபிஅத்தி என்றா? நான்கு طيب في السنة الرابعة யார் சொல்ல வரீங்க? خير النساء. நான்காவது வருடத்தில். நான்காவது வருடத்தில். في السنة الرابعة في السنة الرابعة சனாண்ட வருடம். في السنة الرابعة நான்காவது வருடத்தில். ஏன் ராபியாத்தி என்றிக்கிறோம்? சனான்றது மஜ்ரூரா இருக்குது. ஃபீ வந்ததுனால மஜ்ரூர் ஜர் செய்யப்பட்டு அதனால ராபியாத்தி நாத் மனோத்த துயரும் ஏராபில் துயரும். இதுக்கு ஜர்ரண்டா மனோத்துக்கு ஜர்ரண்டா நாத்தையும் நாங்கள் ஜர் மஜ்ரூராக தான் கொண்டு வரணும். ரைட். அடுத்தது யாரு? 10 வரைக்கும் தான் மாறுமா? எல்லாம் மாறும். இல்ல 11ல இருந்து மாறாதுன்னு சொன்னீங்கல்ல? அது மாறாது. 1ல இருந்து 10 வரையில மாறும். 11ல இருந்து 19 வரையில மாறாது தானே? அடுத்ததெல்லாம் மாறும். நஸ்ரின் பானு சொல்லவா? சொல்லுங்க. الطالبة السادسة. نعم الطالبة السادسة என்ன? ஆறாவது மாணவி. نعم. அடுத்தது யாரு? முஸ்கியா. முஸ்கியா. البيت السابع. என்ன அர்த்தம்? ஏழாவது வீடு. نعم. அடுத்த சிஸ்டர் பேர் சொன்னீங்க. ரஃப்ரா சொல்லுங்க. الغرفة الخامسة. نعم. என்ன அர்த்தம்? 5வது அறை. 5வது அறை. அடுத்தது யாரு? فوزية. ஷரின். الجزء الثاني. الجزء الثاني. الجزء الثاني. ரைட். இப்போ நான் கேட்க போறேன். யாரு? ஜரீனா முஹம்மத், ஃபௌசியா. அதாவது அதுக்கு முன்னால சொல்றேன். பாருங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்கடா, அத்தாலிபுல் அவ்வல். அத்தாலிபுல் அவ்வல் அப்படிதான் சொல்றோம், முதலாவது மாணவன். ஆனா அதே நேரத்துல நாங்க தாலிபான் இருந்தால், முஹன்னஸா இருந்தால் அல் அவ்வலான்னு சொல்றல, அதுக்கு தனி சொல்லி இருக்குது. அல் ஊலா. அல் ஊலா அந்த இடம் மட்டும் மாறும். அல் அவ்வல்ட முஹன்னஸ் வந்து அல் ஊலா. அல் அவ்வல் அல் ஊலா. அடுத்ததெல்லாம் கடைசி தாமர்பூத்தா வரும். அதுதான் அதை முஹன்னஸ் ஆக்கிற முறை தனி. இந்த அது தர்த்தீபி இதை முஹன்னஸா நான் மாத்தணும் என்றால் இந்த எல்லாத்துக்கும் கடைசியில என்ன செய்வோம்? தாமர்பூத்தா இணைப்போம். ரைட். உதாரணமா அல் ஹிஸ்ஸத்து தானியா, அல் ஹிஸ்ஸத்து தாலிதா,
الحصة الرابعة، الحصة الخامسة، الحصة السادسة، الحصة السابعة، الحصة الثامنة، الحصة التاسعة، الحصة العاشرة. சொல்லுவோம் ஹிஸ்ஸான பீரியட் படவேலை. الحصة الأولى சொல்லுவோம். الحصة الأولى أولுடைய முஅன்னஸ் ஊலா, அது மட்டும் தான் செய்யும் வித்தியாசமாகும். ரைட். طيب ஃபௌசியா அல்லது சரினா முஹம்மத், இந்த ஜுஸுல் அவ்வல்ன்றீங்க தானே, அதுக்கு பகரமாக நீங்க இந்த இடத்துல ஒரு முஅன்னஸான சொல்ல பயன்படுத்தி சொல்லுங்க பாப்போம். யார் சொல்ல போறீங்க? ஏதாவது ஒரு முஅன்னஸான சொல்லுங்க. அத்தாலிபத்துல் ஊலா. தாலிபத்துல் ஊலா அது இங்க இருக்கு தானே, புதிய வேற ஃபௌசியா வேற சொல்றேன்னு சொன்னாங்க. முஅன்னஸான சொல் உருஃபா சொல்லுங்க பாப்போம். நஸ்ரீன் சொல்லவா? நஸ்ரீன். அல் முமர்ரிதத்துல் ஊலா. اوكي احسنت. رمضان فاطمة. النافذة الأولى. نعم فيروسي. المدرسة الأولى. نعم. يوجه المدرس إلى الطلاب أسئلة مكونة من أليس كذلك، ويجيب عليها الطلاب ببلى. نحو. طيب عبارة أنت من الهند، أنت من الهند، நீ இந்தியாவிலிருந்து தானே. அந்த மினல் ஹிந்தின நீ இந்தியாவிலிருந்துன்றது தெளிவானது. அலைஸ கதாலிக, அலைஸ கதாலிக, கதாலிகண்டா அவ்வாறு, அலைஸ லைஸண்டா இல்லை, அவ்வாறு இல்லை, அவ்வாறு இல்லையா, ஹம்சத்து இஸ்திஃபாம். அலைஸ கதாலிக அவ்வாறு இல்லையா. ரைட். அதே மாதிரி பாருங்க, அந்த மரீதுன் நீ நோயாளி, அலைஸ கதாலிக அவ்வாறு இல்லையா. இப்ப நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க இதுக்கு? பலா அன மினல் ஹிந்த். பலா அன மினல் ஹிந்த். அப்ப அந்தி மினல் ஹிந்த் நீ இந்தியாவிலிருந்து, அலைஸ கதாலிக அவ்வாறு இல்லையா. நீங்க என்ன பதில் சொல்லும்போது சொல்றீங்கடா, பலா நான் இந்தியாவிலிருந்து தான் என்று நீங்க சொல்லணும்டா என்ன சொல்லுவீங்க, பலா. இங்க நாம சொல்லக்கூடாது, நீங்க என்ன சொல்லணும், அலைஸ கதாலிக. அதாவது நாங்க நஃபீல கேட்டால், நஃபீல கேட்கும் பொழுது நீங்க என்ன ஆந்தி மினல் ஹிந்தன்னு கேட்டா நான் மினல் ஹிந்த் சொல்லலாம். அலைஸ கதாலிக கேட்டிருக்கீங்க அவ்வாறு இல்லையா என்று சொல்லும் பொழுது நீங்க பலா என்ற சொல்லத்தான் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அவ்வாறு இல்லை என்பதில்லை, நான் அவ்வாறு தான் என்றதான் நல்ல அர்த்தம் தானே. அலைஸ கதாலிக, அலைஸ கதா, நீங்க நாமண்டா அவ்வாறு இல்லையான்னு கேட்டா ஆம் அவ்வாறு இல்லை என்ற அர்த்தம் ஆயிடும். அப்படி சொல்லக்கூடாது. அலைஸ கதாலிக அவ்வாறு இல்லையான்னு கேட்டா நீங்க ஆம் என்ற அர்த்தம் என்ன அர்த்தமாகும், ஆம் அவ்வாறு இல்லைதான் என்ற அர்த்தமாகும். சரி. அப்ப அலைஸ கதாலிகன்னு கேட்கும் பொழுது நீங்க என்ன சொல்லணும் என்றால் பலா என்றுதான் சொல்லணும். நீங்க நான் இந்தியாவிலிருந்து தான் என்று இஸ்பாத் பண்ண நீங்க நினைச்சால், என்ன செய்ய நினைத்தால், நீங்க இஸ்பாத் பண்ண முஸ்பத்தாக கொண்டு வர நினைச்சால் நீங்க என்ன செய்யணும்டா, பலா அன மினல் ஹிந்த், பலா அன மினல் ஹிந்த். طيب அதே மாதிரி அந்த மரீதுன் அலைஸ கதாலிக், நீங்க என்ன சொல்லுவீங்க, பலா அன மரீதுன், பலா அன மரீதுன், பலா அன மரீதுன். நீங்க நாமண்டா என்ன அர்த்தமாயிடும்டா, அலைஸ கதாலிக் அவ்வாறு இல்லைண்டா, இல்லை அவ்வாறு இல்லை என்று நாம் அவ்வாறு இல்லை என்று சொல்லி விடுவீங்க, நாம் என்று சொன்னார். ரைட். அப்ப பலாண்டு தான் நீங்க அந்த இடத்துல பயன்படுத்தணும், அலைஸ கதாலிக்க என்று கேட்கும் பொழுது. ரைட். உஸ்தாத் ஒரு கேள்வி உண்டு. இப்ப பலா மட்டும் சொல்லணுமா இல்லாட்டி ஃபுல் சென்டென்ஸையும் அப்படியே சொல்லணும்? பலா மட்டும் சொல்லாமே, பலா மட்டும் சொல்லலாம். ரைட். அப்ப நான் சொன்னா எதுவும் சொல்ல தேவையில்லை. இல்ல, நாம் சொன்னி நஃபி சொல்லலாம். அலைஸ கதாலிக் நஅம் அனா லஸ்து மினல் ஹிந்த், நஅம் அனா லஸ்து மினல் ஹிந்த், நஅம் லஸ்து மரீதான்,
லஸ்து பிமரீதின் சொல்லலாம். ஓ லைஸ வந்து சர்ஃப் செஞ்சு சொல்லணும். லஸ்து. ஆமாம், அது நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. லஸ்து நான் இல்லை. சரி. طيب அப்ப பலாண்டா நான் நோயாளி என்று தானே சொல்ல வரேன். நான் நோயாளி இல்லைன்னு எப்படி சொல்லி அந்த கொஸ்டின்? நான் நோயாளி இல்லை என்றா நாம் அலைச கதாலிக் அப்படி இல்லையா? ஆம் நாம் 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 லஸ்து பிமரீதின் நான் நோயாளி இல்லை. லஸ்து பிமரீதின் நான் நோயாளி இல்லை. அல்லது மா அன பிமரீதின் நான் நோயாளி இல்லை. மா போட்டு சொல்லலாம். மா அன பிமரீதின் நான் நோயாளி இல்லை. என்ன சொல்லி பாத்தீங்க? பி மரியதுன்னு சொன்னீங்க. பிமரீதின் நீங்க அதுதான் இவ்வளவுக்கும் படிச்சிருக்கீங்க. லைசேவோட பின்னால பி போட்டு சொல்றது. பி போடாமனு சொல்லலாம். லஸ்து மரீதன் சொல்லலாம். அது வந்து ரொம்ப இன்னும் நீங்க படிக்கல தானே. சார் நெக்ஸ்ட் லெசன் வாஸ்ட் மட்டும் விடுங்க சார். இப்படி நெக்ஸ்ட் லெசன் லெசன் மட்டும் முடிக்கலாம்ல. தத்ரீப் ஆமா அடுத்து. ஆமா முடிப்பு கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். ரைட். இப்போ நான் அலைச கதாலிக்க என்றதை வச்சு உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போறேன். யார் பதில் சொல்ல வரீங்க? எப்படி கேள்வி கேட்பேன்னு உங்களுக்கு தெரியாது தானே. அதனால நீங்க பயப்படுவீங்க. அப்படி இல்லை. நீங்க அதை வச்சு நான் சில கேள்விகளை கேட்பேன். அலைச கதாலிக் யார் பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்வி ரைட். هذا شهر الربيع أليس كذلك؟ بلى هذا شهر الربيع. نعم. வேற யாரு சொன்னீங்க? نسرين. أنت من الهند أليس كذلك؟ بلى أنا من الهند. نعم. அடுத்தது யாரு? கன்சிலா. نعم أستاذ. طيب உங்களோட ஜவ் எப்படி இருக்கு? ஹாரா பாரிதா? சொல்லுங்க. நீங்க இருக்கிற இடத்துல ஜவ் எப்படி இருக்கு? ஹாரா பாரி. நீங்க இருக்கிற இடத்துல கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஹாரா பாரிதாண்டு. معتدل أستاذ. طيب الجو معتدل أليس كذلك؟ الجو معتدل أليس كذلك؟ بلى الجو معتدل. بلى الجو معتدل. رايت. வேற யார் வரீங்க? أستاذ. فيروز sister. طيب جونا. எப்படி கேட்கலாம்? طيب أنت طالبة قديمة أليس كذلك؟ بلى أنا طالبة قديمة. نعم. فيروسي. نعم أستاذ. نعم. أنت طالبة مجتهدة أليس كذلك؟ بلى أنا طالبة مجتهدة. نعم. طيب இதே மாதிரி உங்களுக்கு கேள்வி வரும் பொழுது சொல்லுங்க. இப்போ வந்து அனா தாலிபத்துன் கதீமத்துன்னா பலா ஆமா அப்படின்னு சொல்லல உஸ்தாத். இல்ல அப்படின்னா இப்ப ஜதீதத்துன் அப்படின்னா நாம் சொன்னா போதுமா? இல்ல சுருக்கமா சொல்லவும் மேலும் நாம் சொல்லி முடிக்க மேலும் நாம் ஆனா முழுக்கமா சொல்றேன். நாம் ஆனா தாலிபத்துன் ஜதீதத்துன். அனா தாலிபத்துன் ஜதீதத்துன். ரைட். உதாரணமா நான் கேட்கிறேன். அபூகி
طبيب أليس كذلك؟ أبا مرابو طبيب هرنا نيجي نشوفين بلا أبي طبيب بلا أبي طبيب. ألا نشوفين نعم أبي ليس بطبيب. نعم أبي ليس بطبيب أليس كذلك؟ نعم أبي ليس بطبيب ليس بطبيب. உஸ்தாத் نعم நாம் அபி முஹந்திசுன் அப்படின்னு சொல்லலாமா? இல்ல நீ طبيب என்றுதானே கேட்டிருக்கேன். ஆ. نعم أبي ليس بطبيب ولكنه مهندس அல்லது هو مهندس هو مهندس. நீங்க நஃபி பண்ணிட்டு சொல்லலாம். ரைட். இப்ப நாங்க அடுத்ததுக்கு வரோம். ஐயுஹுமா பாருங்க. ஐயுஹுமா يشير المدرس إلى طالبين ويقول هذان طالبان هذان طالبان أيهما أطول، وإلى كتابين ويقول هذان كتابان أيهما أجمل وهكذا. طيب أيهما என்றத நீங்க என்ன செய்யணும் பயன்படுத்தணும். ரைட். இப்போ நான் ஆன்லைன்ல இருக்கிறதுனால இவங்க சொல்ற மாதிரி உங்களால செய்ய முடியாது. நாங்க என்ன சொல்லுவோம்டா அதாவது ரெண்டு விஷயத்த நாங்க உங்களுக்கு காண்பிச்சு அதில் இவை இரண்டிலும் எது என்று கேட்கறது தான் ஐயுஹுமா. இவை இரண்டிலும் எது தொய்ப். இப்போ நான் என்ன சொல்லலாம் என்றால் உதாரணமா அஷம்சு வல் கமரு அஷம்சு வல் கமரு. நான் இப்போ உங்களுக்கு நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்றேன் ஹாதா கமருன் ஹாதா கமருன் வஹாதிஹி ஷம்சுன் வஹாதிஹி ஷம்சுன் ஐயுஹுமா அக்பர் ஐயுஹுமா அக்பர். என்ன சொல்லுவீங்க? نعم الشمس أكبر من القمر. طيب أيهما أكبر؟ الشمس. أيهما أكبر؟ الشمس. طيب الكتاب الأول من دروس اللغة العربية والكتاب الثاني من دروس اللغة العربية أيهما أكبر؟ أيهما أكبر؟ الذي أيهما أصعب؟ أيهما أصعب؟ الكتاب الثاني الأول. الكتاب الثاني. عند سيرة بيرجع الكتاب الأول. لا الكتاب الأول. الكتاب الأول. طيب هذا الدرس الدرس الرابع الدرس الثالث الدرس الثاني والدرس الثالث أيهما أطول؟ أيهما أطول؟ الدرس الثالث أطول. الدرس الثالث. طيب அதே மாதிரி நீங்க பல விஷயங்கள் ரெண்டு செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ரெண்டு மாணவரை காட்டி ஹாதா முஹம்மதுன் வஹாதா அஹ்மது ஐயுஹுமா அக்தம் ஐயுஹுமா அக்தம். இவங்க ரெண்டு பேர்லையும் பழையவர் யார் என்று நான் கேட்டா நீங்க யாராவது ஒருத்தர் என்ன செய்வீங்க சொல்லுவீங்க தானே. طيب இப்போ உதாரணமா الطالبة رمضان فاطمة والطالبة أم أحمد أيهما أقدم؟ أيهما أقدم؟ எப்படி என்ன பதில்؟ طالبة رمضان فاطمة. نعم هي أقدم. طيب அதே மாதிரி தான் இந்த ஐயுஹுமான்றதை நீங்க யூஸ் பண்ணுறேன். நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் الكلمات الجديدة الكلمات الجديدة مهجع مهاجع ما معنى؟ ஹாஸ்டல் மஹஜாண்டா ஹாஸ்டல் தங்குமிடம். அது மாணவர்கள் அல்லது படையினர் தங்குற இடங்களுக்கு நம்ம மஹஜாண்டு சொல்லுவோம் தானே. கௌகபு கௌகபுன் கவாகிப் கௌகபுன் கௌகபுன் கவாகிப். ஏன் கவாகிபு என்று சொல்லப்பட்டிருக்கு?
கவாகிபுன்னு சொல்லலாம். அது மம்னூன் மின ஸர்ஃபான வார்த்தை. ممنوع من الصرف. ممنوع من الصرف. واسع. விசாலமானது. طيب فريق فرقاء. فريق تيم. طيب شقيق. அதாவது தாயும் தந்தையும் ஒன்றாக இருந்தா தான் ஷகீக். தாயும் தந்தையும் ஒன்றாக இருந்தால் ஷகீக். அப்ப தந்தை மட்டும் ஒன்றா இருக்கிறார், தாய் வேறாண்டா என்ன எப்படி சொல்லுவோம்? அஹுன் ஷகீக்னா தாயும் தந்தையும் உண்டு. யாருக்கு தெரியும்? தாய் உண்டு, தாய் வித்தியாசம், தந்தை ஒருத்தர். எப்படி சொல்லுவீங்க? அஹுன் லி அப். அஹுன் லி அபின். அஹுன் லி அப். தாய் உண்டு, தந்தை வேறாண்டால் அஹுன் ஷகீகுன் அஷிக்கா. உடன் பிறந்த சகோதரர்களுக்கு ஷகீகுன் அஷிக்கா. طيب ثمن. نعم விலை விலை ثمن பெறுமதி பெருமானம். நாம் என்ன கேள்வி கேட்க பாத்தீங்க? இல்ல சார், ஷகீக் அப்படிங்கிறது வந்து முதக்கருக்கு தான் சொல்லணுமா? முஅன்னஸ்க்கு எப்படி சொல்லணும்? கூட பிறந்த சகோதரி. ஷகீகத்துன். ஷகீகுன் ஷகீகத்துன். طيب عالم. சொல்லுங்க சிஸ்டர், என்ன சொன்னீங்க? கேள்வி முடிங்க. இல்ல, அந்த அஷிகாவு அப்படி இருக்குல்ல உஸ்தாத், அதே மாதிரி முஅன்னஸ் அஷிகா என்ன ஜம்? முதக்கருக்கு. அதான் உஸ்தாத், முஅன்னஸோட வார்த்தையோட ஜம். ஷகீகாத் சொல்லலாம். ஷகீகாத். ஷகீகாத். طيب عالم. உலகம். شهر. மாதம். ஷஹர்னுக்கு ரெண்டு ஜம் இருக்கு பாருங்க. ஷுஹூருன் அஷ்ஹுர். ஷுஹூருன் அஷ்ஹுர். طيب ஷஹீருன். famous. பிரபல்யமான. பிரபல்யமான. முதல் புத்தகத்துல இந்த சொல் வந்திருக்கு. طيب لاعب. விளையாட்டு வீரன், விளையாடக்கூடியவன். லாயிபுன் லாயிபுன். طيب في المنام. தூக்கத்தில். الأزهر. இந்த பாடத்துல உங்களுக்கு எந்த அர்த்தத்துல வந்துச்சு? கைரோ யூனிவர்சிட்டி, அல்-அஸ்ஹர் யூனிவர்சிட்டி தான். அல்-அஸ்ஹர் யூனிவர்சிட்டி தான் உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. சரி. طيب அப்ப நாங்க நேரம் கிட்டத்தட்ட முடிவடைந்தது. அடுத்த பாடத்தை படிக்கிறதுக்குரிய நேரம் எங்களுக்கு இல்லை. சொல்லுங்க. ஃபரீக்கோட மீனிங் விளங்கல உஸ்தாத், மறுபடியும் சொல்லுங்களேன். டீம். டீம். ஓகே உஸ்தாத். உஸ்தாத் ஒரு ஃபுட்பால் டீம், அந்த மாதிரி டீம், ஏதோ எந்த டீமா இருந்தாலும் சரியா சொல்லுங்க. அந்த அஸ்ஹர் என்றது வந்து இந்த ஃப்ளவர்ஸ் ப்ளூரலா ஜம்முவா? இல்ல அஸ்ஹர்ன்றது இஸ்மு தஃதீல். அல் அஸ்ஹர் ஜஹரா என்ற சொல்லிட இஸ்மு தஃதீல். ஓகே. சார், ஷக்கீக்குன்னு சொன்னீங்கல்ல, உடன் பிறந்தவங்களுக்கு சகோதரருக்கு சொல்றதுன்னு. அதாவது தாயும் தந்தையும் ஒன்னா இருந்த அந்த உடன் பிறந்த சகோதரருக்கா? அப்படி என்னதான் உடன் பிறந்த சகோதரன் ஷக்கீக். உஸ்தாத் 13ல வந்து ரெண்டாவது ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல உஸ்தாத், ஹாதானி கிதாபானி ஐயுஹுமா அஜ்மல் வ ஹகதா, அது என்னது உஸ்தாத்? எந்த பயிற்சி தான்? 13 இப்ப இதுக்கு முன்னாடி லாஸ்ட்க்கு முன்னாடி லாஸ்டா கேள்வி கேட்டீங்க உஸ்தாத், அத கேக்குறாங்க. ஆமா, என்ன சொல்றாங்க?
சொல்லுங்க ஜனா. ரெண்டாவது கேள்வி கேட்குறேன். அவங்க சொல்லுங்க, யார் கேள்வி கேட்குறாங்க அவங்க சொல்லுங்க, மற்றவங்க விளக்கம் சொல்ல தேவையில்ல, ஆள் இருக்காங்க தானே. ஹாதானி கிதாபானி ஐயுஹுமா அஜ்மல். அதுக்கு வந்து அது பேர் என்ன வரும்? அது அதுக்கு அர்த்தம் என்னது உஸ்தாத்? இப்போ அவங்க என்ன சொல்றாங்கடா, ஆசிரியருக்கு நீங்க 2 புத்தகத்தை காட்டுங்க காண்பிச்சு, இந்த 2 புத்தகம் இது ரெண்டும் 2 புத்தகங்கள். ஆதானி கிதாபானி, இவை 2 புத்தகங்கள். ஐயுஹுமா அஜ்மலு, அந்த 2ல் எது மிக அழகானது? ஐயுஹுமா அஜ்மலு, ஐயுஹுமா அஜ்மலு கேட்க சொல்றாங்க. அப்ப நீங்க பதில் சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு கிதாபை சுட்டி காட்டி, இந்த கிதாபு தான் அஜ்மல், ஹாதா அஜ்மல் ஹாதா. இது வந்து நேரடியாக வகுப்பு நடக்கும் பொழுது செய்யலாம். இப்போ நான் ஆன்லைன்ல வீடியோ இல்லாமல் நடத்துறதுனால அதை காண்பிக்க முடியாது. ஹாக்கதானா என்ன உஸ்தாத்? ஹாக்கதாண்டா இவ்வாறு, ஹாக்கதாண்டா இவ்வாறு. ஓகே உஸ்தாத். அப்ப நாங்க கிட்டத்தட்ட ரைட்